அனைவருக்கும் வணக்கம். நீட் 2026 ரீ எக்ஸாமுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீ எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரீ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது தான் கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். ரொம்ப சஃபராக இருக்கிறாங்க பிள்ளைங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை வர சொன்னோம். ஸோ இன்றைக்கி அவங்களால படிக்க முடியல, ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் கம்பேக் கொடுத்து வர முடியுமா அப்படின்ற பயங்கர ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு அப்படின்னும் போது நம்ம அதுக்கு உழைச்சி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் இப்போ ரீ எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது மட்டும்தான் ஒரு ஃபைனலான ஒரு வேவாக இருக்கும். அதனால் நம்மளுடைய திருவேல் அகாடமி என்ன முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய அகாடமியில் படித்த மாணவர்களாகட்டும் அல்லது வெளியில் படித்த மாணவர்களாகட்டும் எல்லாருக்குமே நம்ம ரீ எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்க பிளான் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ரீகேப் பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணுறோம், டெய்லி ரிவிஷன், டவுட் கிளியரிங் செஷன் கொடுக்குறோம். ப்ளஸ் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு கம்மிங் 17 சண்டே அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் எப்போ எக்ஸாம் வரைக்கும் இருக்குமா, என்ன பிளான் பண்ணுறீங்க, எக்ஸாம் எப்போ இருக்கும், எல்லாருக்குமே ஒரு சந்தேகம். என்டிஏவுடைய நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட்டிங் தான். ஏன்னா என்றைக்கு எக்ஸாம் வரும்ன்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் நமக்கு ஒரு டேட் கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 20 days கண்டிப்பாக டைம் இருக்கும். ஏன்னா 20 days நம்மளுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க. ஏன்னா ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்கிறதுனால நம்மளுக்கு பிரிண்டிங் இருக்குது, 13 languages கொஷின் பேப்பர் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 20 நாட்கள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். தைரியமாக மாணவர்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அது நேரத்தில் ஒரு 2-3 நாள் கம்பேக் கொடுக்க கஷ்டமாக தான் இருக்கும். கம்பேக் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் மாணவர்கள் மனம் தளராமல் நம்பிக்கையாக இருங்க. தயவு செய்து பேனிக் ஆகாதீங்க. நிறைய மாணவர்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வர வைச்சோம் பிள்ளைங்கள, அப்படியே ஒரு மாதிரி சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் நல்லா எழுதியிருக்காங்க, நல்ல ப்ரொஃபஷனல் கீ செக் பண்ணோம் சார், சூப்பராக வந்திருக்கு எனக்கு மார்க் அப்படின்னாங்க. நிறைய மாணவர்கள் எட்ஜில் மிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் தான். ஏன்னா நீங்கள் அப்படியே ஃபுல் டெஸ்ட் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஒரு 1 week நம்மளுக்கு ஒரு 8 days கிட்ட கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மறுபடியும் உட்காந்து கம்பேக் கொடுத்து வர்றதுக்கு மினிமம் 2-3 days ஆகும். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. கம்மிங் 17 சண்டே நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரீ நீட்கான ஃபுல் டெஸ்ட்டு. அதில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிறைய மாணவர்கள் வருத்தப்படாதீங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நேற்றுலேருந்தே எக்கச்சக்க ஃபோன் கால்ஸு, அதை தாண்டி பேரண்ட்ஸுடைய சஜஷன்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்டுடைய ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, நிறைய பேசுகிறாங்க. எல்லாமே மூவ் ஆன் பண்ணி போய் தான் ஆகணும். மென்டல் எபிலிட்டியை வளர்த்துக்கோங்க, வேறு வழி இல்லை. நம்ம ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுத்து நீட் 2026 ரீ எக்ஸாமை நம்ம நல்லா தான் எழுதி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்திருக்கோம். மாணவர்கள், பெற்றோர்கள், தயவுசெய்து பெற்றோர்கள் மாணவர்களை புரிஞ்சுக்கோங்க. தவறான எந்த ஒரு முன்னுதாரணமாக பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க. பிள்ளைங்களை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் ரொம்ப இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்கள வழிநடத்த நம்ம அந்த இடத்துல பேரண்ட்ஸ் இருப்போம். பேரண்ட்ஸ் மிகப்பெரிய சப்போர்ட்டில் இருக்கணும். பசங்க சஃபராக இருப்பாங்க, அவங்கள அடுத்து படிக்க வைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். ஃபுல் டெஸ்ட்டு, டவுட் கிளியரிங் செஷனு, இந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன் இப்படி போனால் கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த டேட்டில் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். தைரியமாக மன தைரியத்தோட மாணவர்கள் இருக்கணும். மன தைரியம் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. அதே நேரத்தில் எந்த டேட்டில் வரும் சார், பயப்படாதீங்க. எப்போ வந்தாலும் நம்ம கண்டிப்பாக நல்லா எழுதுவோன்ற நம்பிக்கையோட உங்களுடைய ஃபுல் டெஸ்ட் அடுத்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.